27வது கணக்கு லிமிட் x டென்ஸ் டு 0 sin x of 1 minus cos x by x square 1 minus cos x ஃபார்முலா போட்டுட்டு அதுக்கப்புறம் போட போகிறோம் லிமிட் x டென்ஸ் டு 0 sin x of into 1 minus cos x ஃபார்முலா என்ன சாமி 2 sin square theta by 2 1 plus cos x இருந்துச்சுன்னா 2 cos square theta by 2 1 minus cos theta இருந்துச்சுன்னா 2 sin square theta by 2 by x square ஓகே எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது சின்ஸ் போட்டுக்கிறேன் சாமி லிமிட் x டென்ஸ் டு 0 sin theta by theta equal to 1 ஓகே அப்போது இது sin theta by theta இந்த x ஸ்கொயர் இருக்கு இல்லையா இதை நான் பண்ணுறேன் பிரித்து எழுதிக்கிறேன் லிமிட் x டென்ஸ் டு 0 sin x by x இன்ட்டு இந்த 2 முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாமா பாரு சாமி 2 முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஈக்குவல் டு ஓகே இங்கே சைன் ஸ்கொயர் என்ன பிரிக்கலாம் சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு போடலாம் தானே ஸ்கொயர்னானது அடுக்கு 2ன்னா அத்தனை முறை போடணும்னு அர்த்தம் அப்போ சைன் எக்ஸ் பை 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை 2 இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருந்ததுன்னா எக்ஸ் பை 2 பையிலையும் வரணும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் போயிருக்கு அப்போ மீதி இது 1 எக்ஸ் இருக்குது இங்கே வச்சுக்கலாம் எக்ஸ் பை 2 இங்கே வகுக்கிறேன் இதுக்கு ஒரு எக்ஸ் பை 2 நான் வகுக்கிறேன் அப்போ 2 எக்ஸ் பை 2 நான் வகுத்தேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பை 2 என்ன பண்ணணும் நான் பெருக்கணும் இல்லையா இன்ட்டு எக்ஸ் பை 2 ஓகேம்மா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா தட் இஸ் ஈக்குவல் டு இப்போது பெருக்கல் இருக்குது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் ஆகிடு சாமி கேன்சல் ஆகிடுச்சா மீதி பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாக 1 மதிப்பு இது ஃபுல்லாக மதிப்பு 1 இதுக்கு ஃபுல்லாக மதிப்பு 1 ஏற்கனவே என்ன இருக்குது 2 இருக்கா ஸோ 2 இன்ட்டு 1 டைம் இது 1/2 இன்ட்டு சாரி சாமி இங்கே எக்ஸ் க்யூப் வருது ஸோ எக்ஸ் க்யூப் இங்கே ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா போடணுமா எக்ஸ் ஸ்கொயர் போடணுமா ஸோ இந்த எக்ஸும் என்ன ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ஓகே இது நான் சாரிம்மா தப்பாக போட்டுட்டேன் இங்கே வந்துடுச்சு இங்கே எக்ஸ் எடுத்துட்டோம் எக்ஸ் ஸ்கொயர் மீதி இருக்குது எக்ஸ் பை 2ஆல் நான் வகுக்கிறேன் பை எக்ஸ் பை 2ஆல் வகுத்துறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பை 2ஆல் என்ன பண்ணணும் பெருக்கணும் எக்ஸையும் பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் இது கேன்சல் ஆகிடுச்சு இங்கே மீதி இருக்கிறத இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு லிமிட் சேர்ந்தோம்னா 1 ஆகிடும் இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 ஆகிடும் இது ஃபுல்லாக ஃபார்முலா பிரகாரம் 1 ஆகிடும் மீதி இருக்கிறது இங்கே 2 இங்கே 1/2 இருக்குது இன்ட்டு இந்த 1/2 இருக்குது ஓகே இந்த 2 என்ன சாமி கேன்சல் ஆகிடும் நடுவில் பெருக்கல் இருக்குது ஆன்சர் என்ன சாமி இங்கே 1 இருந்துச்சுன்னா 1/2 1/2 இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஓகே